இருக்கறதுலே ஏழை முதல்வர் இவர் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவருடைய சொத்தும் அவருடைய மனைவியோட சொத்தும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ மைனஸ் பண்ண முடியுமோ ரொம்ப கம்மியாக வந்து காட்டுறது மட்டும் இல்லாமல் காரே இல்லாத முதல்வர்ப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் கேனைங்க அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு வாட்டியும் காதலை பூ சுற்றிட்டே இருக்கீங்கல்ல, அதற்கு இந்த வாட்டியும் ஏப்ரல் ஃபுல்ஸ் ஆக மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அமைச்சர் நேரு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக வந்து இதான் என்னோட தென்னந்தோப்பு, இதான் என்னோட மாந்தோப்பு, அதான் என்னோட பணந்தோப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் நம்மள் தாங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா வந்து பெருமைலாம் பீத்திக்கிட்டு வீடியோ கொடுத்துட்டாரு. ஆனா அவர் சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா ஐயோ இவ்வளோ ஏழையா, நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு ஏதாவது வந்து காசு கொடுக்கணும் போல இருக்கே அப்படின்னு நினைக்கிற மாதிரி வந்து ஃபுல் போய் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து 600 சில்லற கோடி வந்து காமிச்சிருக்காருப்பா பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மாறு தட்டிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து அவ்வளோ சொத்தை காமிச்சிருக்காரு அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான். பட் அதுதான் வந்து அவருடைய சொத்தா, அதான் உண்மையான கணக்கா அப்படிங்கிற கேள்வியும் நம்ம வந்து கேட்க வேண்டியிருக்கு. இருக்கிறதுலே பெரிய ரீல்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முதல்வரும் நம்ம அமைச்சர் நேரு போன்றவர்களும் தான். ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரியுது இல்லையா நம்மளை எவ்வளோ முட்டாள்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு.